வடக்கில் இருந்து ராணுவ முகாம்களை முழுமையாக அகற்றுவதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு. வடக்கிலிருந்து இராணுவ முகாம்களை முழுமையாக அகற்றுவதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை. அவை இருப்பதால் தான் தமக்கு பாதுகாப்பு என அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறினார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தைப்பொங்கல் விழாவுக்காகவே ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றார். தமிழ் மக்களின் மனங்களில் வைரஸை விதைத்தார். சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை காட்ட முனைந்தார். ஏனைய ஜனாதிபதிகளை விட அனுராவுக்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகள் கிடைக்கப் பெற்றன. எனவே தெற்கை காட்டி கொடுத்தாவது வடக்கை திருப்திப்படுத்தினால் போதும் என்ற குறுகிய அரசியல் சிந்தனையில் அவர் இருக்கின்றார் என அவர் குற்றம் சுமத்தினார். நல்லாட்சி காலத்தில் வடக்கில் காணி விடுவிக்கப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு பணியகம், நல்லிணக்க அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டார். வடக்கில் சொற்ப அளவு காணியே விடுவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் பிரச்சினை காரணமாகவே அவை விடுவிக்கப்படவில்லை. உரிமையாளர் யார் என்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தன. வடக்கில் அல்ல தெற்கிலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான வகையில் படை முகாம்களை அகற்றக்கூடாது. முகாம்களின் எண்ணிக்கையை நல்லாட்சி காலத்தில் குறைத்தாலும் நாம் முற்றாக நீக்கவில்லை. தேவையானவற்றை தக்க வைத்துக் கொண்டோம். சில தமிழ் அரசியல்வாதிகள் வலியுறுத்தினாலும் வடக்கிலிருந்து படைகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கு அங்குள்ள மக்கள் விரும்பவில்லை. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அளவு படைகள் இருக்க வேண்டும். தேவையானவைதான் வடக்கில் உள்ளன. அவற்றை அகற்றக்கூடாது என விஜயதாச ராஜபக்ஷ மேலும் கூறினார்.